அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். சனாதனம் என்றால் என்ன என்பது பற்றிய தொடர் விளக்க உரை என்று நாம் தொடர்ந்தோம். அந்த வகையிலே இன்று ஐந்தாவது பகுதி என்று நினைக்கிறேன். ஆகவே இது எது அடிப்படை என்று சனாதனம் என்ற நூலில் சொல்லப்பட்டதோ அந்த அடிப்படையான விஷயங்களில் நாம் முதலில் எடுத்துக்கொள்வது வேதம். அந்த ஸ்மிருதி தான் நம்முடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்று அந்த நூலில் ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்பது ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகளும் அதன் அடிப்படையில் தான் மற்ற சுவர்கள் எழுப்பப்பட்டன. மற்ற சுவர்கள் என்பவை எவை என்றால் பிரம்மசூத்திரம், அதாவது அதற்கான விளக்கங்கள். அந்த வேதங்கள் என்று எதை சொல்கிறார்களோ, இப்போ ரிக்வேதம் அதுதான் ரிக்வேதம் தான் பேஸு. அதுலேருந்து தான் எதிர்வேதம், அதுலேருந்து தான் அதர்வண வேதம், அதுலேருந்து தான் சாமவேதம். அப்படிங்கும்போது 1894 ரஜுர்வேதம், 1875 சாமவேதம், 5977 அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் மனு தர்மத்திலும் வரவில்லை. மற்ற அந்த திரிவேதிகள் என்று சொல்லுகிறவர்கள் 4வது வேதமான அதர்வணத்தை பற்றி பேசவே இல்லை. தயானந்த சரஸ்வதி உள்பட பேசவில்லை. ராதாகிருஷ்ணன் அதை பற்றி பேசும் பொழுது அது எழுவாய் பயனிலை போன்ற, அதாவது வினைச்சொல் என்பவைகளெல்லாம் இல்லாத ஒரு இலக்கணமற்ற ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது தான் வேதம் என்று அவர் நழுவிக்கொள்கிறார். இத்தனைக்குமே அவர் தான் இந்தியாவின் சிறந்த தத்துவ ஞானி என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று சொல்வார்கள், நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள். இப்பொழுது நாம் இந்த வேத அறிஞர்களே சொல்கிறோம், வேத அறிஞர்களைத்தான் சொல்கிறோம், அதுவும் பார்ப்பனராக இருப்பவர்களை சொல்கிறோம். அவர்களே இந்த 4வது வேதத்தை மிக பிற்காலத்தில் வந்தது கோயந்தகா, சித்பவானந்தர், அண்ணா சுப்பிரமணியம், இப்படி எல்லா அறிஞர்களுமே அந்த வேதத்தை ஆய்ந்தவர்கள், வேதத்துக்கு பொருள் கூறுகிறவர்கள், இவர்கள் எல்லோருமே அது பின்னாளில் வந்தது என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொள்ள மறுக்கிறார்கள். அதைவிட மிக சிறந்த ஆதாரம் எது என்றால் பகவத்கீதை தான். பகவத்கீதை இந்த நூலில் சொல்லப்படி, அதாவது சனாதனம் என்ற நூலில் சொல்லுகின்றபடி அதாவது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் ஒன்று அந்த மனு தர்மமும், 2வது பகவத்கீதையும். இந்த பகவத்கீதையிலேயே கிருஷ்ணன் சொல்வதாகவே இருக்கிறது. பிதாமகா வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம் ரிக் சாம யஜுர்வேத என்றது ஒரு பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா, நான் தான் தாய், நான் தான் தகப்பன், நான் தான் உன்னுடைய பாதுகாவலன், நான் தான் மூத்தவன், நான் தான் எல்லாம், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீ அறிய வேண்டியது என்னவென்றால் அறிய வேண்டியவனும் நான் தான், ஓங்காரமும் நான் தான் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார். ரிக் சாம யஜுர்வேதங்கள் மட்டும்தான் அவரும் சொல்கிறார். 3 வேதங்கள் தான் சொல்கிறார். ஆகவே இந்த 3 வேதங்களை பற்றி மட்டும் பேசும்பொழுது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்கிறது ரிக்வேதமாக ஆகிவிடுகிறது. ஆக ரிக்வேதத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சென்ற பதிவில் ஒரு 10 பாடல்களில் அதாவது மாதிரிக்காக 3 பாடல்களை சொன்னேன். ரிஸ்வான், அதாவது விஸ்வாமித்திரனின் மகன் விஸ்வாமித்திரன் என்பவன் பாடிய பாடல், அது முதலாவது 3 பாடல்களும் அக்னியை பற்றி பாடியது. 2வது பாடல் வாயுவை பற்றி பாடியது. இப்பொழுது அதில் 3வது ஒருத்தன் பாடியிருக்கணும் இல்லையா, ஏன்னால் இது கிட்டத்தட்ட 300 கவிஞர்கள் பாடியிருக்கார்கள். கவிஞர்கள் சொல்லிக்கவும், ஏன்னா பாட்டாக தானே இதில் இருக்குது. அப்போ பாட்டுக்கும் போது எது நம்ம கவிஞனாக இருக்கணும், பாடல்களாக தான் இருக்காங்க. அது துதி பாடல்கள். அந்த துதி பாடல்களுக்கு வியாக்கியானம் தான் இந்த பிரம்மசூத்திரம். அது என்னது, உபநிடதம், வேத அந்தங்கள், வேதாந்தங்கள்ங்கிறான். வேத அந்தங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுள்கிட்ட எதுவுமே இல்லை, வேறு எந்த விஷயம் எதுவும் கிடையாது, சப்ஜெக்டு பூஜ்ஜியம். என்ன சொன்னான் அவன், சொன்னது என்ன, புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்குது, சனாதனம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லுது படித்து காமிச்சேன். அதில் என்ன சொல்கிறான், தேவர்களிடமிருந்து சீடர்களுக்கு, அதாவது இவருக்கு சொல்லப்பட்டது, யாருக்கு, ரிஷிகளுக்கு, இந்த 7 அத்திரி முனிவரான 70 அத்திரியாதி சப்தரிஷிய சமபாச சத்தியம்னு இந்த இதில் கூட சுப்பிரபாதத்தில் கூட வரும். அப்படி அந்த 7 முனிவர்கள் ஜபஜக்னி, கச்சியப்பர், பரத்வாஜர், வசிஷ்டர், இவங்க விஸ்வாமித்திரர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 7 முனிவர்கள். இந்த 7 முனிவர்களுக்கும் அவர் சொன்னாராம். யார், தேவர்கள் சொன்னார்கள். எந்த தேவர்கள், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, இவன் கடவுள்னு சொல்லலை, தேவர்கள் சொன்னார்கள். யாருக்கு, முனிவர்களுக்கு. முனிவர்கள் யாருக்கு சொன்னார்கள், மாணவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி
அது வந்துக்கிட்டே இருக்குது பரம்பரையாக. அவர் சொல்லி 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 வருது. எழுதப்படவில்லை, நவீன காலம் வரையில் இது எழுதப்படவில்லை. அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எழுதா கிளவிம்பான். எழுதாமலே மனப்பாடம் பண்ணியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லப்பட்டிருந்தது. ஏன் எழுதலை அப்படின்னா, ஆனால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, பிரம்மசூத்திரம் மற்றவர்களாம் எழுதியிருக்காங்களாம். விளக்கங்கள் எழுதப்பட்டது இருக்குது எழுத்தில். அப்படி எழுத்தில் இருக்கும்போது வேதத்தை எழுதியிருக்கணும்ல, எழுதலை. கிபி 4ஆம் நூற்றாண்டில் தான், 400 பக்கத்தில் தான், 400வது வருஷம்தான், கிபி 400 தான் வந்து சாயணாச்சாரியார் தான் தொகுக்கிறாரு. அது 14ஆம் நூற்றாண்டு வரையில் அதுக்கு சரியான ஒரு இதே வரல கிட்டத்தட்டன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த 6ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம ஆழ்வார்கள் அவங்க துவக்கிறாங்க தங்களுடைய எதிர்ப்புகளையெல்லாம். வேதத்துக்கு எதிரானது தான் வச்சுங்களேன். வேதத்துக்கு எதிராக இவங்க வைணவ மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சைவ மதம் கடுமையான எதிர்ப்பு. ஆகையினால் இந்த வேதம் மறுக்கப்படுகிறது. கிமு 600 என்ன நடக்குதுன்னா, புத்தர் வந்து அவர் ராஜ்யத்தை வங்கிட்டு இருக்காரு. கிமு 300 என்ன நடக்குதுன்னா, அசோகன் காலம், அவர் மன்னர் வந்து மதமே புத்த மதம் தான் வந்து அரச மதம். ஆகவே இந்த வேதம் வேள்வி யாகம் இதெல்லாம் அயோக்கியத்தனம்னு அவங்க முடிச்சிடுறாங்க. அதுதான் வந்து புத்தர் போய் சண்டை போட போகும்போது பேசுவார். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், இப்போ இருந்தாலும் சொல்லிடுறேன். ஜோதிஷ்டம் பிரகேயாஸ்தி பசு சைனிகம் சொர்க்கம் அப்படிங்கும்போது சபிதா எஜமானிடத்திர ஹஸ்மாந்த கன்னியதே அப்படின்னு சொல்லி பாலி மொழியில் இருக்கும் அந்த ஸ்லோகம். அது என்னன்னு கேட்குறாங்கன்னா, இவர் போகிறாரு, யாகம் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே பசுமாட்டை வந்து நெருப்பில் தள்ளி விட்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு புத்தர், அது புத்தருக்கு வந்து தனியால் கிடையாது, இப்போ ஒரு பெரிய குரூப்பு இளைஞர்கள் தான். ஒரு இளைஞர்கள் போனாங்கன்னா என்ன அர்த்தம், சண்டை வளர்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து புத்தர் போனார்னு சொல்கிறோம் கௌரவமாக நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ சண்டை வளர்த்துருக்காங்க. போய் கேட்குறாரு, ஏன் பசுவை தள்ளி விடுறீங்க அப்படின்னு. அது வந்து அப்படி இல்லை, அது யாகத்தில் போடணும், அது அப்படி தான் எங்கள் மதம் சொல்லுதுன்னு. அப்படியா, எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, அது போட்டால் அது அப்படி சுற்று போகிறதில்ல, அது சொர்க்கத்துக்கு போய்டணும். அப்படியா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகவா? அதுக்கு யாக தலைவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார் பசுவை கொண்டா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்வபிதா எஜமானேன தத்திர ஹஸ்மாந்த கன்னியதே, அதுக்கு நீங்கள் பேசாமல் அந்த செய்கிறாரில் யாகம் அவரே தூக்கி நெருப்பில் போட்டிங்கன்னா நேராக போயிட்டு போகிறாரு. அதுக்கே ஒரு பசுவை கொள்றீங்கன்னு கேட்குறாரு. அப்போ சண்டை வந்திருக்காதா? புத்தரும் சண்டை வளர்த்துருக்காரு, அதுதான் உண்மையும் கூட. அதனால் வந்து இப்படியெல்லாம் வளர்ந்தது. மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் ஏன் யோசிக்கிறாங்க, மக்கள் பேசுகின்ற மொழி பாலி மொழி, அதில் தான் அவர் பேசுகிறார். அப்போ கூட கேட்குறாங்க, அவங்கள்ட்ட பேசும்போது சமஸ்கிருதத்தில் பேசுகிறீங்க, இவர்கிட்ட ஏன் பேசுகிறேன்னு. சமஸ்கிருதம் அவங்க மொழி, மக்களுக்கு நான் பேசுகிறேன், மக்களுக்காக தான் புரியணும், அதனால தான் வந்து பாலி மொழியில் பேசுகிறேன்னு புத்தரே சொல்கிறாரு. அதனால் இந்த யாகம் யோகம் இந்த மண்ணாங்கட்டி திருப்படிலாம் அவருக்கு பிடிக்கலை. ஆக புத்த மதம் மேலோங்கிடுது, வளருது, பரவுது. இப்போவும் கூட பெரிய மதம் புத்த மதம் தான். நம்ம இந்து மதம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி கிறிஸ்துவ மதம், அப்புறம் இஸ்லாமிய மதம், இப்போ கடைசியாக வேணால் இப்படி வரலாம் இந்து மதம் ஒன்று. அது லேட்டர் டேட்டில் இந்து மதம் என்று அறியப்பட்டது, நம்ம சொல்லலை. அதுக்கு பேர் சனாதன தர்மம். பின்னாளில் ஆரிய வர்க்கத்தில் வந்து குடியேறிய ஆரியர்கள் தங்களுக்கான ஒரு வேதமாக மதமாக சனாதனத்தை வைத்து கொண்டார்கள். சனாதனத்தின் மறுபெயராக இப்பொழுது அதை லேட்டர் டேட்டில் இட் இஸ் நோன் ஆஸ் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளவு ஏன் 1893 சிகாகோவில் பேசினார்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் ஏன் சரி கைதட்டினான்ட்டு. அங்கே இவர் சொல்லியிருக்கணும், யார், விவேகானந்தர் யோக்கியர், நான் இந்து மதத்தை பற்றி பேச வந்தேன்னு சொல்லியிருக்கணும். அவர் இந்து மதம் என்று நான் என்ன எதை சொல்கிறேன் என்றால், சனாதன வேத மதத்தை தான் சொல்லுகிறேன். அதுவும் வேத மதம்னு கூட சொல்ல, பிராமணிசத்தை சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அந்த மாநாட்டினுடைய எம்பளமே ஒன்று இருக்குது, ஒரு பெரிய டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க, கிடையத்தில் இருக்கிற மாதிரி சைஸில் போட்டு, அதில் வந்து ஜெயினிசம் இருக்கும், புத்திசம் இருக்கும். அந்த வரவேற்பில் ஜெயினிசம் இருக்கும், புத்திசம் இருக்கும், இஸ்லாமிக் இருக்கும், கிறிஸ்தவம் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், பிராமணிசம்னு இருக்கும். ஹிந்துயிசம் இருக்காது, சனாதனமும் இருக்காது, வைதிக மதமும் இருக்காது. ஆக அப்போல்லாம் அது இல்லை. இவர் என்ன சொல்லியிருக்கணும், எங்களுடைய பகவத்கீதை மிக உயர்ந்தது, நாங்கள் இந்துக்கள், இங்கே தான் 4 பிரிவாக நான் தான் பிரித்து வச்சேன் இவர் சொல்லியிருக்கணும்ல. நான் சதுர்வேத மயா சிஸ்டம் குணகர்ம விபாசக வித் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கணும். நான் தான் பிரித்து வச்சுருக்கேன் 4 மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அந்த முதல்ல ஏஞ்சி கைதட்டினா பாருங்க, முதல்ல வெளியில்
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் சகோதர சகோதரிகள். ஆனால் இந்து மதத்தில் இருக்கிறவங்க பூராவே தீண்டத்தகாதவன். கண்ணால் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் முள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சுருந்தவனும் பார்த்தா திட்டு தொட்டா திட்டுன்னு வச்சுவிட்டு இப்படிப்பட்ட இருக்கிற கடவுளே வந்து ஒரு தெய்வம், அவர் சர்வசக்தி படைத்தவர். அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் விவேகானந்தர் சொல்லலை. அங்கே சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி சொன்னார், கைதட்டு வாங்கிட்டு விட்டார். இவர் அதை சொல்லலை. ஆனால் இதெல்லாம் அடிப்படை, எதற்கு? சனாதன தர்மத்திற்கு அடிப்படை என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த சனாதனத்தின் அடிப்படையில் தான் முதலாக இருப்பது வேதம் என்று அந்த நூல் சொல்கிறது. ஆகவே சனாதன நூல்படி முதலாவது இருப்பது வேதம். ஆகவே இந்த வேதம் என்றால் என்னவென்று உங்களுக்கு சொல்ல வந்ததில் தான் ரிக்வேதத்தை முதலில் எடுத்துக்கொண்டேன். அது 3 பாகம் புத்தகத்தையே காட்டிவிட்டேன். இப்பொழுது அதற்கப்புறம் யஜுர்வேதம், அது சாமவேதம். யஜுர்வேதம் என்பது 1200 ஸ்லோகங்கள் ரிக்வேதத்தில் இருக்கிறது, அப்படியே இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. அதில் செய்கிற யாகங்களுக்கான மந்திரங்கள் என்னென்னு அது சொல்லுது. அதே சாமவேதம் என்பது என்னன்னா அப்படியே ரிக்வேதம். 1875 பாடல்களும் ரிக்வேதம். ஒரு 6 பாட்டோ 7 பாட்டோ தான் தனியாக வந்தது. ஆனால் அந்த 1875 அப்படியே காப்பி, ரிக்வேதத்தினுடைய காப்பி. ஆக அது தனியாக, அது கூட மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தனியாக ஒரு புத்தகம் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது பாடல்கள் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி பாடணும்னு சொல்லுவாங்களே, இது சொல்லுவாங்களே, அக்னி மீறி முதல் ஸ்லோகம், அதான் சொன்ன முதல் ஸ்லோகமே வந்து அக்னியை பாடுகிறான். அக்னி மீலே புரோஹிதம் யக்ஞஸ்ய வேதம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அக்னியே, நீ தான் வந்து யாகத்தின் தலைவன், நீ தான் யாகத்தை செய்கிறவன், நீயே இந்த அவிகளை கொண்டு செல்வாயாக, நீயே தேவர்களை அழைத்து வருவாயாக. தேவர் தான் வேதத்தை கொடுத்தான்னு சொல்கிறான். தேவர்களை அழைத்து வருவாயின்னு இவன் சொல்கிறான். யாரை? அக்னியை போய் வேண்டிக்கிறான். இப்போ இவனுடைய கடவுள் வந்து அக்னி, அடுத்தது வாயு, அடுத்தது வருணன், அடுத்தது அஸ்வினி தேவர்கள், அப்புறம் மருத்துக்கள், இப்படி இவங்களுக்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிகாலை நேரம் இருக்குது பாருங்கள், வெளிர் கருப்பு. நம்ம காலை நேரம், விடிய போகிற நேரம் எப்படி இருக்கும்? அதிகாலை நேரம் கருக்களோடு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம இந்த கருக்களோடு எழுந்திருக்கிற நேரத்தை கூட அழகான நேரம். ஏன்னா சூரியன் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, அதே நேரத்தில் இருட்டு வெளியில் விலகிட்டு இருக்குது. அந்த இடம் ஒரு அழகான நிறம் அப்படின்னு சொல்லி அவன் வர்ணிக்கிறான். புலவர்கள் தானே, பாட்டு பாடுறவங்க தானே, அப்படி ரிஷிகள் பாடுறாங்க. அதில் ரிக்வேதம் கிட்டத்தட்ட 300 முனிவர்கள் பாடியிருக்கிறாங்க, 300 புலவர்கள் பாடியிருக்காங்க. முனிவர்கள் அவன் சொல்கிறான் ரிஷிகள்ங்கிறான். 300 ரிஷிகள் பாடியிருக்காங்க. விஸ்வாமித்திரருடைய மகன் முதல்ல பாடினது ஒரு 9 பாட்டு. அந்த 9 பாட்டில் 3 பாட்டை படித்து காமிச்சேன். அவரும் அக்னி பற்றி பாடினது சொன்னேன். அடுத்தது வருணனை பற்றி பாடினது சொன்னேன். இப்போ பார்ப்போம். நம்ம இது ஆங்கிலத்திலும், இந்த ஆர்டிஹெச் கிரிஃபித்து ஆங்கிலத்திலும் அதை பாடுகிறார். இது மண்டலம் 1. நான் புரோகிதனும் வேள்வியின் தேவனும் இரத்தனம் அளிப்பவனும் ஹோதாவுமான அக்னியை போட்டிருக்கிறேன். ஹோதான்னா தலைமை குருக்கள், அவ்வளோதான். இது முதலாவது பாட்டு. அடுத்தது 2வது அத்தியாயத்தில் முதல் பாட்டு, அழகுள்ள வாயுவே நீ வா. வாயு பகவானை கூப்பிட்றார். அழகுள்ள வாயுவே வா, நீ வா, உனக்காக இந்த சோமங்கள் பிழியப்பட்டிருக்கின்றன. கஞ்சா செடி, கஞ்சாவை நசுக்கி ஸ்வாறு பிரிஞ்சு வச்சுருக்காங்க. குடித்தா ஃபுல் போதை வந்துடும். அது வந்தாக்கா ஒரு மாயமான உலகம் தெரியும்ல. இப்போ நம்ம ஆளுங்க தான் ஒரு பாட்டில் அடித்தானா கலெக்டரை கூட எந்த வரும்பான். அந்த மாதிரி அது என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நிலைமையில் உள்ளது. அதனால் அந்த கஞ்சா செடி பிழிஞ்சு வச்சுருக்கேன். அது வா, அழகுள்ள வாயுவே நீ வா, உனக்காக இந்த சோமங்கள் பிழியப்பட்டிருக்கின்றன, அவற்றை பருகு. தண்ணி சாப்பிட மாமாப்பிள்ள உட்கார சாப்பிடு அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி தான் அது. எங்களுடைய அழைப்பை கேட்கவும் நான் வந்து வரையறுக்கிறேன், கேளு. 2வது பாட்டு, வாயுவே உன்னை தொழுபவர்கள் சோமத்தை பொழிந்து உரிய காலத்தை அறிந்து உன்னை மொழிகளால் போற்றுகிறார்கள். அதாவது இவ்வளோதான், உன்னை எவ்வளோ தூரம் போற்றி பாடுறோம் பற்றியா? எதுக்கு? சாப்பிட தான், வா உட்காரு. வாயுவே உன்னுடைய அனுகூலமான மொழி. இவ்வளோதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ விட போயிடாத, 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லு. அனுகூலமான மொழி அவி அளிப்பவனுக்கும் சோமபானத்தை பருக உன்னை அழைக்கும் மற்றவர்களான பலருக்கும் தோன்றுகிறது. எல்லாருக்குமே உனக்கு தான் கொடுக்கணும்னு தோணுது. அதை நாங்களும் கலந்துக்கிறோம், சாப்பிடு,
போ அந்த பேரில் ஒழிச்சுக்கிட்டு அவனை விட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு வா, எங்ககிட்ட கொடுத்துட்டு போ. அதான் பாட்டு. ரெண்டாவது முடிஞ்சிருச்சுங்களா? ரெண்டாவது பாட்டு அத்தியாயம். மூணாவது பார்ப்போம். ரிஷி மதுசூதன வைசாந்திரன் அஸ்வினிகள் மற்றும் பிற கடவுள்களை பற்றி சொல்கிறார் பாடுறது. அங்கேயும் அதே தான். இந்திரன் அதை மூணாவது ஆள், அவனுக்கு விட்டுட்டு அவன் தான் அடியாள். எங்கே போனாலும் இந்திரனை அடிக்கிறது தான் முதல். இந்திரனை கூப்பிட்றது தான் வேலை. வா இந்திரா வா, இந்த சோமம் பிடிக்கப்பட்டிருக்கிறது, வயிறு நிறைய சாப்பிடு, உன்னோட ஆட்களோட போய் இந்த தசையை க்ளோஸ் பண்ணு, அப்படி தான் சொல்லுவாங்க. முதலாவது அடியாள் இந்திரன், ரெண்டாவது அக்னி, மூணாவது வாயு, அப்புறம் வருணன். எதை கண்டால் நாம் பயப்படுறானோ, இடி மின்னல் மழை புயல் இந்த சுனாமி இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் பயந்து எல்லாத்தையும் கும்பிட்றோம். ஐயோ என்ன விட்டுடுங்க, நம்ம கத்துவோம்ல. நமக்கு இப்போ தெரியுது, இப்போ இன்னமும் தெரியலேன்னு சொல்கிறோம். இடி இடிச்சுன்னா அர்ஜுனான்னு சொல்லணும். அர்ஜுனனுக்கும் இடிக்கு என்னடா சம்பந்தம்? ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. அர்ஜுனான்னு சொன்னால் இடி போய்டும்ட்டு இந்த பயத்தை தெளிவிக்குது. அந்த மாதிரி இப்போவாவது தெரியறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ எல்லாம் கூட்டமாக ஓடி போய் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறோம். திடீர்னு தண்ணி பெருகி வருது, என்ன பண்ணுவான்? ஐயோன்னா கத்துவான், ஆண்டவனே காப்பாற்ற. அப்போ ஆண்டவனே தெரியாத இவன் தான் அப்போவே எதை பார்த்தா தண்ணியை பார்த்தா பயப்படுறான். வருண பகவானே அதுக்கு ஒரு பேர். அப்புறம் நெருப்பு, அது பார்த்தா கபையிலாம் பிடிச்சிக்குவோம். திருவண்ணாமலை தீபம்பான், ஜட்டியில் இருந்தால் தீபம். வீடு பற்றி தெரிஞ்சதுன்னா போட்டுக்குவே கண்ணத்தில். ராதா தான் கேட்பார். அப்போ அடிக்க வேண்டிய டைவுப்பார். அந்த மாதிரி அக்னியை பார்த்தா பயம், நெருப்பை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம். அவன் சட்டியில் வச்சுக்கிட்டு யாகம் பண்ணுறான், யோகம் பண்ணுறான், கும்பம் பண்ணுறோம்பான். இப்போ நாலாவது பார்ப்போம். அதே விஸ்வாமித்திரன் தான் இந்திரனை நோக்கி பாடுறாரு. அப்புறம் இந்திரனை பற்றி என்ன சொல்கிறார்? ஒரு நல்ல செயல்களை நடத்தும் இந்திரனை நாங்கள் பாலனத்துக்காக கறப்பதற்காக பசுவை அடைப்பது போல் அடைக்கிறோம். உன்கிட்டேருந்து ஏதாவது வாங்கணும், அதுக்கு இந்த மாட்டை கூப்பிடுவோம்ல, பா 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 அப்படி கூப்பிடுவோம்ல, அது மாதிரி பசுவை கறப்பதற்காக அடைப்பது போல் உன்னை அடைக்கிறோம் வா. சோமபானம் செய்பவனே, தண்ணி அடிப்பவனே, வேற ஒன்றும் இல்லை, சோமபானம் செய்பவனே எங்கள் கேள்விகளுக்கு வா, எங்கள் வேள்விகளுக்கு வா. சோமத்தை பருகு, தண்ணீடி. செல்வங்களை தரும் உன் திருப்தி பசுக்களை அளிக்கிறது. கொள்ளையடிக்கிறது பசு ஆடு மாடு தான். அப்போல்லாம் பசுக்களை கொள்ளையடிக்கிறது. பின்ன இந்த இது வெளிநாட்டு இங்கே ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கௌவாய் பிச்சிருப்பான். அதெல்லாம் பசு மந்தைகளை திருடுறது தான் அப்போ உள்ளது. இந்த இடுப்பில் துப்பாக்கி வச்சுட்டு சுருட்டி விட்டு சுடுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்போ மந்தையாக பசுக்களை கடத்துறது. அதை இவனும் செஞ்சுருக்கானோ. அப்படி ஆரியக்கூடம் தான் வடக்க தங்கி இந்தியாவின் வடபகுதியில் நாம் தங்கினோம். நம்முடைய தங்கிய பகுதிக்கு ஆரியவர்த்தம் என்ற பெயர்னு சனாதன புத்தகத்துலேருந்து படித்து காமிச்சேன். அதே தான். அடுத்தது மண்டலம் 6. அவரும் இந்திரனை பற்றி தான் பாடுறாரு. அப்புறம் ரெண்டாவது வேறு எவன் பாடுறான்னு பார்க்கணும்ல, ஒரே விஸ்வாமித்திரனே பார்த்துக்கணும். அப்புறம் இருங்க 11க்கு வந்துடுவோம். ரிஷி ஜேதா மாது சந்துசன் இந்திரனை நோக்கி கூறுவது. அப்புறம் அக்னியை நோக்கி கூறுவது. ரிஷி மேதாதி கண்வன் அக்னியை நோக்கி கூறுவது. அவர் வாயுவை சொல்லி கூப்பிடுவது. ரிஷி மேதாதி கண்வன் ஆப்ரி சுத்தமாக அமைந்துள்ளது. என்ன ஆப்ரி சுத்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது நிறைய. ஹைமேன் அதுக்கு விளக்கங்கள். ரிஷி மேதாதி கண்வன் விஸ்வ தேவர்களை நோக்கி கூறுவது. தேவர்கள் தான் இவங்களுக்கு வேதங்களை கொடுத்தான்னு சொல்லிடுறான். ஆனால் தேவர்களை நோக்கி இவனும் பேசிக்கிட்டு இருக்கானோ, வா தண்ணி சாப்பிடு, எங்களுக்கு இதை கொடுன்ட்டு. இதான் நிலவரம். இது இப்படியே போச்சுன்னா ஒரு 300 350 ரிஷிகளை நான் படிச்சுட்டே போகணும். ஏற்கனவே நான் படித்து வச்சுருக்கிறேன். நம்முடைய அதை நான் கூட கேட்டுக்கலாம்னு நினச்சேன், இப்போ சொல்லிடுறேன். ஏமாறாத ஏகலைவாய் என்ற தளத்தில் தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஏற்கனவே இந்த 10,522 வேதங்களையும் பாடுகளையும் பாடி வைத்திருக்கிறேன், படித்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை நீங்கள் பார்த்துங்க. மறுபடியும் ஒரு தடவை படித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நாளைக்கு இதில் யஜுர்வேதத்தில் என்ன இருக்குது, மற்ற வேதங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எவனும் சரியாகவே சொல்லலை. வேதம் என்பது எவனாலையும் கொடுக்கப்பட்டதில்லை. அவனும் பயந்து போய் பாடின பாடல்கள். தண்ணி அடிச்சுட்டு வா சண்டை போடுவோங்கிறதுக்காக சொன்னது. அதை இவன் வேதங்கிறான். நம்ம ஆளுங்க மொழி தெரியாததுனால படித்தா காதில் ஈயத்தை கத்தி விட்டு அவனை பக்கத்தில் வச்சுட்டு பேசாத, அவன் கேட்டான்னா காதில் ஈயத்தை விட்டு படித்தானா நாக்காரு, இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை படிக்க விடாமலே பண்ணிட்டானுவோம். இப்போ இஸ்லாம் பாருங்கள், இப்போ கேட்குறான், விளம்பரமே வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு குரானி படிக்க வேண்டுமா, எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள். எங்களுக்கு கால் கொடுத்தா போதும், ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், வேத புத்தகம் குரானும் வந்துடும், பைபிளும் வந்துடும், நம்ம படிச்சுக்கலாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் வேதம்
நீ படிக்கக்கூடாது. சமஸ்கிருத புத்தகத்தில் யார்கிட்டே இருக்கான்னு கேட்கலாம். இந்த பிராமின்லாம் இருக்காங்களா, பிராமின்ஸ், அந்த பிராமின்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். வேத புஸ்தகம் வச்சிருக்கியா, சுத்தமான பிராமணங்கிறிய? இல்லை நேற்று இதுக்கு போனேன், வீராசாமி கடைக்கு போனேன், சிக்கன் சூப்பராக இருந்துச்சும்பான். அவனுக்கு அதுதான் தெரியும். கஞ்சா பாக்கெட்டு இதை பான்புராக் பாக்கெட் வாங்கி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கானோ, இதான் என் நிலவரம். நம்ம இப்போ அங்கே போக வேண்டாம், நிலவரம் இது. இதில் வேத புத்தகம் படிக்கிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. வேதம்லாம் ஒன்றும் கிடையாது. பயந்து பாடிய பாடல்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள், நான் 350 360 இருக்கும், அவ்வளவு புலவர்கள் பாடினது, கவிஞர்கள் பாடினது, அதை மட்டும்தான் பாடியிருக்கிறேன். அடுத்த பதிவில் தொடர்ந்து பாடுவோம்.